ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெல்மலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்கான என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா சூப்பரான ஒரு சீனக்கிழங்கு ரோஸ்ட் தான். ஆக்சுவலாக இதை வந்து கர்ணக்கிழங்குன்னு நிறைய ஊரில் சொல்லுவாங்க. இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கு, ப்ரோட்டீன், மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ப்ளஸ் இது வந்து குட் சோர்சஸ் ஆஃப் ஃபைபர். தட் வை இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவென்ட் கான்ஸ்டிபேஷன். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல பண்ணியிருக்கோம். சிம்பிளாக தான் இருக்கும் மெத்தடு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கூடயே 4லேருந்து 5 பல் பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சியை தோல் ஃபுல்லாக பீல் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. அது கூடயே காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி போட்டுக்கோங்க. நான் ஒரு 7 சில்லி போட்டிருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு கொரன்னு அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அகலமான கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு, நான் இன்னைக்கு சேனக்கிழங்க பெரிய பெரிய கியூபாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி புளி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சிட்டு அதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிழங்கு நல்லா வெந்திருக்கணும், வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு போடும்போது இந்த சேனக்கிழங்கு நிறைய பேருக்கு நாக்கெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பொரிச்சு பண்ணீங்கன்னா அந்த மாதிரி நாக்கெல்லாம் அரிக்காது. இப்போ அதே கடாயில மிச்சம் இருக்கிற ஆயில் எல்லாம் ஊத்திட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் வச்சுக்கோங்க. அது கூடயே நம்ம வெங்காயம் கொரன்னு அரைச்சு வச்சிருக்கோம்ல, அதையும் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு சால்ட், ½ டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், ½ டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டு லைட்டா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி தொளிச்சு லைட்டா பரட்டி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொரிச்சு வச்சிருந்த சேனக்கிழங்கையும் உள்ள போட்டு அது கூடயே கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ், தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நார்மலா ஒயிட் ரைஸ்ல போட்டு பனைஞ்சு சாப்பிடுறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களே தெரியும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.